ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை. இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா? இங்கே முத்துவோட தம்பி வந்து ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தின்னு இருப்பாருங்க. அங்கே ஒரு 4 பேர் வந்து கடையை வந்து ஒரு அமக்கலம் பண்ணுற டைமில் அடிச்சாருங்க அவங்க தம்பி முத்துக்கு ஒரு ஃபோனு. அண்ணா இங்கே வந்து கடைக்குள்ளே பிரச்சனை பண்ணுறாங்க, நீ வா முத்துனோடனே உடனே முத்து ஹோட்டலுக்கு வந்துட்டு என்னப்பா வேணும் என்ன ஆர்டர் எடுக்கிற மாதிரி அப்படியே பேசுவார். அவனுங்க ரொம்ப ரூடாக பேசுகிற டைமில், அண்ணே இவன் யார் தெரியுமா, நம்ம பாஸை அடித்தவனே இவன் தானே நம்மோது, என்னடா வந்தீங்களா சாப்பிட்டீங்களா போகிற வேலையே என்னடா என்னைய இப்படியெல்லாம் பேச, முத்து கன்னத்திலே பட்டுன்னு ஓடி அடி அடித்தோடனே எல்லாம் ஓடிடுவாங்க. அப்புறம் சரிடா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்கள் வாங்கன்ட்டு முத்து போய் சாப்பிட்னேங்கிற டைமில் அப்படியே அவங்க தம்பி வருவாருப்பா, கடையில் இன்னைக்கு ஒன்று நடந்துச்சுப்பா, ஒரு 4 பேர் வந்துட்டானுங்கப்பா, நான் முத்து சொன்னோடனே எல்லாம் ஓட விட்டானுங்கன்னு. அதுக்கு முத்தோட அம்மா சொல்லுவாங்க, பின்ன ரவுடி பையனை கூப்பிட்டா ரவுடிங்க ஓடத்தான் செய்வாங்க, என்ன ரொம்ப புதுசாக பேசுகிறீங்கன்னும் போது மீனாக்கு உடனே கோவம், என் வீட்டுக்காரெல்லாம் ரவுடி கீவரி எல்லாம் சொல்லாதீங்க அவ்வளோதான்னும் போது, அதுக்கு வந்து மீனா கிட்ட வந்து முத்தோட தம்பி ஒய்ஃப் சொல்லும், என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இவங்கள பெற்றவங்களே ஒரு பெரிய ரவுடி பாஸ் தான், அப்போ அவங்களுக்கு பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, ரவுடி பிள்ளைகளாக தானே இருப்பாங்கன்னும் போது, என்னடி எல்லாம் மருமகளெல்லாம் சேர்ந்து என்னை கலாய்க்கிறீங்களா, நான் ரவுடி, ஐயோ அத்தை எங்கள் வாயிலேருந்து நாங்கள் உங்களை ரவுடின்னு சொன்னோமா, உங்களுக்கு பிறந்த பசங்க எப்படி இருப்பாங்க, அதால தான் அத்தை நம்மனே. உடனே மீனாக்கு சிரிப்பு தாங்க முடியாது, ஏன்னா ரவுடி பொறுத்த பசங்க தானே இவங்கெல்லாம்னு சொல்லிட்டாங்கல்ல.